So next chapter பார்க்கலாமா? Chapter number 4 Combinatorics and Mathematical Induction. Combinatorics and Mathematical Induction. இந்த chapter ரொம்ப முக்கியமான chapter. Actually இதெல்லாம் வந்து உங்களுக்கு 12th கிடையாது, but இதோட basics நமக்கு தேவை. The basics of these chapters are very very important for higher education. 12th மட்டும் இல்ல, for your college also. இதோட basics நமக்கு தேவை. இந்த chapter வந்து it is very easy. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஒன்றுமே கிடையாது. இந்த சாப்டர் வந்து இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே, இந்த சாப்டரில் நம்ம பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா ஃபேக்டோரியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். we need to know what is a factorial. ஃபேக்டோரியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம காம்பினேட்டோரிக்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர். ஸோ ஒரு நம்பருக்கு ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது என்னென்னா த ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபஸ்ட் n natural numbers is called as n factorial. So the product of first n natural numbers is called, so இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா n factorialனு சொல்றோம். இதை வந்து we can denote it by, so denoted by, இதை either we can write it as n factorial. இந்த மாதிரி exclamatory mark போட்டோம்னா it means factorial, or இதை இப்படியும் எழுதலாம். we can also write it like this. இது angle கிடையாது, it is factorial. இந்த இடத்துல it is factorial. புரியுதா? இது angle கிடையாது, it is factorial. So the product of first n natural numbers is called n factorial. That is n factorial அப்படிங்கிறது என்னன்னா is 1 into 2 into 3 into etc up to n வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா that we call it as n factorial. இதை தான் நம்ம n factorialனு சொல்லுவோம். புரிஞ்சுதாமா? இப்போ அதே மாதிரி 5 ஃபேக்டோரியல் அப்போ எப்படி எழுதலாம்? 5 ஃபேக்டோரியல் we can write it as 1 into 2 into 3 into 4 into 5 சொல்லலாமா? ஸோ திஸ் இஸ் 5 ஃபேக்டோரியல். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? வில் கெட் இட் அஸ் 2 3s are 6, 6 4s are 24, 24 into 5 120. அப்போ the value of 5 factorial is 120. The value of 5 factorial is 120. அதே மாதிரி 4 factorial எப்படி எழுதலாம்? 4 factorial 1 into 2 into 3 into 4 ன்னு எழுதலாம் இல்லையா? This is 24. அது மாதிரி 3 factorial we can write it as 1 into 2 into 3 ன்னு எழுதலாம். This is 6. அது மாதிரி 2 factorial we can write it as 1 into 2. The 1 factorial 1 ன்னு எழுதலாம். We can write it like this. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர். ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது என்னென்னா இது 1ல் ஸ்டார்ட் பண்ணி அந்த நம்பர் வரைக்கும் வரிசையாக எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும், எல்லா நேச்சுரல் நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். தட் வி கால் இட் அஸ் அ ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர். அதை தான் நம்ம ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர்னு சொல்லுவோம். ஓகேவா? திஸ் வி கால் இட் அஸ் அ ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர். நவ் இப்போ இதில் பாருங்கள், இந்த 5 ஃபேக்டோரியலை கேன் வி ரைட் இட் அஸ் இந்த 1 into 2 into 3 into 4 4 factorial into 5 எழுதிக்கலாமா? 4 factorial. ஏன்னா 1 into 2 into 3 into 4 தான் என்னது 4 factorial சொன்னோம். அப்போ இந்த 5 factorial இதை 4 factorial into 5 சொல்லலாமா? அதே மாதிரி இந்த 4 factorial எப்படி எழுதலாம்? 4 factorial can be written as 3 factorial into 4 ன்னு சொல்லலாமா? அதே மாதிரி இந்த 3 factorial எப்படி எழுதலாம்? 2 factorial into 3 ன்னு சொல்லலாமா? அதே மாதிரி 2 factorial we can write it as 1 factorial into 2 ன்னு சொல்லலாம் இல்லையா? 1 factorial into 2 ன்னு சொல்லலாம். புரிஞ்சுதாமா? அப்போ therefore by using this இந்த n factorial, இப்போ இந்த n factorial எப்படி எழுதலாம்? can we write it as n minus 1 factorial into n ன்னு சொல்லலாம் இல்லையா? or n into n minus 1 factorial சொல்லலாம் இல்லையா? அப்போ n factorial can be written as n into n minus 1 factorial ன்னு சொல்லலாம். n factorial n into n minus 1 factorial ன்னு சொல்லலாம். ஏன்னா n factorial நம்ம இந்த மாதிரி எழுதலாம். that is n into n minus 1 into n minus 2 into etc up to 3 into 2 into 1. இது ஃப்ரண்ட்லேருந்து எழுதியிருக்கேன் 1 into 2 into 3 into etc up to n. இது ரிவர்ஸ்லேருந்து எழுதியிருக்கேன். எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று தானே, மல்டிப்ளிகேஷன் தானே. நான் nலேருந்து 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணும். இதுதான் n ஃபேக்டோரியல் சொன்னோம். இந்த n minus 1லேருந்து 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணுறது தான் என்னன்னு சொன்னோம்? இட் இஸ் n minus 1 ஃபேக்டோரியல். அப்போ தேர்ஃபோர் இந்த இது ஃபுல்லாத்துக்கும் பதிலாக n minus 1 ஃபேக்டோரியல் ரீப்ளேஸ் பண்ணோன்னா இப்போ n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு n into n minus 1 ஃபேக்டோரியல் சொல்லலாம் இல்லையா? அப்போ ஃப்ரம் திஸ் வி கெட் தட் n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு n into n minus 1 ஃபேக்டோரியல் சொல்லலாம். We can say that n factorial is equal to n into n minus 1 factorial சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலாமா. இது நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா? now using this, இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த 1 factorial எப்படி எழுதலாம்?
How can we write this 1 factorial? So let us put n is equal to 1. So n க்கு பதிலா 1 ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். n க்கு பதிலா 1 ன்னு போட்டா என்ன வரும்? 1 factorial is equal to 1 into 1 minus 1 factorial வந்துரும். 1 minus 1 is 0. அப்போ therefore we can say that 1 factorial is equal to 1 into 0 factorial ன்னு சொல்லலாம். அப்போ from this we can find what is 0 factorial. அப்போ 0 factorial is equal to 1 factorial divided by 1. 1 factorial தான் என்னது? 1. அப்போ therefore 0 factorial can be written as 1 by 1 which is equal to 1. அப்போ therefore we can say that 0 factorial is equal to 1. So 0 factorial is not equal to 0 but it is equal to 1. இந்த இது யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஏன்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நம்ம n ஃபேக்டோரியல்னு சொல்கிறோம். 0 is not a natural number. ஆனால் we are deducing what is 0 factorial from this formula. இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம கொண்டு வரோம். 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்னங்கிறத இந்த ஃபார்முலாலேருந்து கொண்டு வரோம். எப்படி கொண்டு வரோம்? ஸோ இந்த ஃபார்முலாவில் n க்கு எல்லாம் 1ன்னு போடுறோம். நமக்கு 1 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 1 மைனஸ் 1 ஃபேக்டோரியல் வந்துடுது. 1 மைனஸ் 1 ஃபேக்டோரியல் தான் என்னது? 0 ஃபேக்டோரியல். அப்போ இதுலேருந்து 0 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 0 ஃபேக்டோரியல் கேன் பி ரிட்டன் அஸ் 1 ஃபேக்டோரியல் பை 1ன்னு எழுதலாம். 1 ஃபேக்டோரியலுங்கிறதா 1 இல்லையா? 1 ஃபேக்டோரியல்ன்றதா 1. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அப்போ we are getting it as 1 ஃபேக்டோரியல் by 1, that is 1 by 1. அப்போ therefore 0 ஃபேக்டோரியல் is equal to 1. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா 0 ஃபேக்டோரியல் is equal to 1ன்னு சொல்லலாம். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபேக்டோரியல் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஃபேக்டோரியலும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இது ரெண்டும் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 12th படிப்பீங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஃபேக்டோரியல் இருக்குது. பட் அது உங்களுக்கு இந்த புக்கில் கொடுக்கல, அது உங்களுக்கு ஹையர் கிளாஸஸில் தான் வரும். இப்போ இதில் வந்து இன்னொரு ஒரு இது என்னென்னா 22 ஃபேக்டோரியல். 22 ஃபேக்டோரியலோட வேல்யூ இது வந்து இட் ஹேஸ் 22 டிஜிட்ஸ். இந்த 22 ஃபேக்டோரியலுக்கு 22 டிஜிட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 22ங்கிறது இட் இஸ் த பர்த் டேட் ஆஃப் ராமானுஜம். அது வந்து அதுதான் பர்த் டேட் ஆஃப் ராமானுஜம். ஸோ அதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 22 ஃபேக்டோரியலுக்கு 22 டிஜிட்ஸ் இருக்குது. இட் வில் பி ஹேவிங் 22 டிஜிட்ஸ். ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து மற்ற நம்பருக்கு எதுக்குமே மோஸ்ட்லி இருக்காது. இதுக்கு அடுத்தது வந்து 23 ஃபேக்டோரியலுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப மற்றபடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்காது. தட் இஸ் அந்த 5 ஃபேக்டோரியலில் 5 டிஜிட்ஸ் அப்படியெல்லாம் வரவே வராது. இங்கே 22 ஃபேக்டோரியலுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இட் வில் பி ஹேவிங் 22 டிஜிட்ஸ். அதுக்கு 22 டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ தென் 22ங்கிறது இட் இஸ் த பர்த் டேட் ஆஃப் ராமானுஜம். ஓகேவா? இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கும் சம்முக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சில சம்ஸ் போடலாம். இப்போ போட்டுட்டு அப்புறமா நம்ம கான்செப்ட் ஆஃப் இதுக்கு போவோம். இப்போ இதில் பாருங்கள், எக்ஸாம்பிள் 4.16 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 5 ஃபேக்டோரியல். 6 factorial minus 5 factorial and then 8 factorial by 5 factorial into 2 factorial. ஸோ இதோட வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 4.16. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து 5 factorial கேட்டிருக்காங்க. ஸோ 5 factorial எப்படி எதெல்லாம் கேன் பி ரிட்டன் as 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? So it is going to be 5 4s are 20. 20 into 3 is going to be it is going to be 60. 60 into 2 is 120. So therefore this is 120. Therefore the value of 5 factorial is 120. 5 factorial ஓட வேல்யூ வந்து 120. அடுத்து செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? 6 factorial minus 5 factorial கேட்டிருக்காங்க. ஸோ இதை அப்படி கண்டுபிடிக்க வேண்டியதான். டேரெக்டாக நம்ம either we can use it as இந்த 6 factorial minus 5 factorial என்னன்னு கண்டுபிடிச்சு சிம்பிளிஃபை பண்ணலாம். அல்லது இந்த 6 factorial இந்த 6 ஃபேக்டோரியலை கேன் வி ரைட் இட் as 6 into 6 minus 1 ஃபேக்டோரியல் எழுதலாமா? minus 5 factorial by using the formula n factorial is equal to n into n minus 1 factorial. இந்த ஃபார்முலா படித்தோம் இல்லையா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது இந்த மாதிரி எழுதுகிறோம். Now 6 minus 1 is 5 factorial. அப்போ 6 into 5 factorial minus 5 factorial சொல்கிறோம். இப்போ இது ரெண்டுத்துலேருந்து we can take 5 factorial common. ஸோ 5 factorial காமனாக வெளில எடுத்துட்டோம்னா மீதி நமக்கு என்ன இருக்கும்? 6 minus 1. 5 factorialோட வேல்யூ நமக்கு தெரியும் 120. இப்போ தான் கண்டுபிடிச்சோம். into 6 minus 1 is 5. ஸோ அப்போ 120 into 5. அப்போ it is going to be இதை நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்போ you'll get it as 600. So therefore the value of this is going to be 600. For 6 factorial minus 5 factorial is equal to 600.
இல்லை நீங்கள் 6 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சி 5 ஃபேக்டோரியல்லேருந்து சப்ராக்டும் பண்ணலாம். 6 ஃபேக்டோரியல் உங்களுக்கு என்ன வரும் ஆக்சுவலாக 5 ஃபேக்டோரியல் 120னா இதோட ஒரு இன்ட்டு 6 பண்ணிங்கன்னா 6 ஃபேக்டோரியல் கிடச்சிடும் இல்லையா. ஸோ இதோட 6 பண்ணிங்கன்னா என்ன வரும் 720ன்னு வந்துடும். ஸோ 720 minus 120 720 minus 120 will get it as 600. அப்படியும் போடலாம். You can also do it in that way also. அல்லது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். இப்படியும் போடலாம் இல்லை அப்படியும் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். அடுத்தது third one என்ன கொடுத்துருக்காங்க is 8 factorial divided by 5 factorial into 2 factorial கேட்டிருக்காங்க. ஸோ 8 factorialன்றது என்னது ஸோ 8 factorial எப்படி எதெல்லாம் 8 into 7 into 6 into 5 factorial பிரிச்சுக்கலாமா. 8 into 7 into 6 into 5 factorial நம்ம இந்த ஃபார்முலாவை திரும்ப யூஸ் பண்ணுறோம். 8 factorial 8 into 7 factorial எழுதுறோம். திருப்பி 7 factorial 7 into 6 factorial எழுதுறோம். திருப்பி 6 factorial 6 into 5 factorial. அதை டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் எழுதிட்டோம். புரியுதா. டைரெக்டாக இப்படி ஒரே ஸ்டெப்பில் எழுதிடலாம். ஒரு ஸ்டெப்பில் அது மாதிரி தனித்தனியாக எழுதிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இனிமேட்டு இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இப்போ 8 factorial we can write it as 8 into 7 into 6 into 5 factorial எழுதிக்கலாம். divided by 5 factorial into 2 factorial 1 into 2ன்னு எடுத்துக்கோம். ஸோ 5 factorial கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தானே. ஸோ we can cancel it. அண்ட் இந்த 2-ஐ வந்து இதில் கேன்சல் பண்ணோன்னா 4 times. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ you'll get it as நமக்கு என்ன வரும் it is going to be 168 இல்லையா 168. ஸோ the value of this is going to be 168. that is 42 into 4. so it is going to be 168. புரிஞ்சுதாமா. ஓகே இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ simplify 7 factorial by 2 factorial இது உங்களால் போட்டுற முடியும் இல்லையா. 7 factorial 7 into 6 into 5 into 4 into 3 into 2 factorial. ஸோ 2 factorial கேன்சல் பண்ணிட்டு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். இது உங்களால் போட முடியும், இது போட்டுருங்க. And then examples 4.18 evaluate n factorial by r factorial into n minus r factorial when n is equal to 7 r is equal to 5 அப்புறம் n is equal to 50 r is equal to 47 and then for any n with r is equal to 3. இந்த 3 இது கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 4.18 ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து when n is equal to 7 and r is equal to 5. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா n factorial by r factorial into n minus r factorial கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 7 factorial by 5 factorial into 7 minus 5 factorial. ஸோ இந்த 7 factorial எப்படி எழுதலாம் 7 factorial can be written as 7 into 6 into 5 factorial எழுதிக்கலாமா. divided by 5 factorial into 7 minus 5 is 2 factorial. so 5 factorial cancel பண்ணிடலாம். அப்போ 7 into 6 divided by 1 into 2. so இது cancel பண்ணிங்கன்னா 3 times which is equal to 21. so அப்போ therefore the value of this is 21 when n is equal to 7 and r is equal to 5 இருக்கும்போது the value of this is 21. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க when n is equal to 50 and r is equal to 47. second one when n is equal to 50 and r is equal to 47. so இப்போ what is the value of n factorial by r factorial into n minus r factorial பார்ப்போம். ஓகேவா. ஸோ அப்போ therefore என்ன வரும் which will be equal to 50 factorial divided by 47 factorial into 50 minus 47 factorial வந்துடும். ஓகேவா. இப்போ இந்த 50 factorial எப்படி எழுதலாம் 50 into 49 into 48 into 47 factorial எழுதிக்கலாமா. divided by 47 factorial into 50 minus 47 என்னது it is 3 factorial. so இந்த 47 factorial cancel பண்ணிடலாம். which is going to be 50 into 49 into 48 divided by 1 into 2 into 3. so இப்போ இது cancel பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 3s are 6 வந்து இதில் 8 times போகும் இல்லையா. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா you'll get it as 8. இப்போ இது நீங்கள் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் you'll get this as 400 into 49. ஸோ 400 into 49 வந்து 36 மீதி 3 19. ஸோ 19,600 வந்துடும். the value of this is this. அடுத்து தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க for any n. ஸோ அப்போ n is equal to na தான் and r is equal to 3. r 3 இருக்கும்போது அப்போ வாட் அபவுட் திஸ் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிப்போம் n factorial by r factorial into n minus r factorial இதான் கேட்டிருக்காங்க. அப்போ which is n factorial by
r வந்து 3 factorial into n minus 3 factorial னு வந்துரும். ஓகேவா? இப்போ இந்த n factorial எப்படி எழுத போறோம்னா n factorial can be written as n into n minus 1 into n minus 2 into n minus 3 factorial னு எழுதிக்கலாமா? நம்ம அந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு n factorial n into n minus 1 factorial எழுதியிருக்கோம். அப்புறம் n minus 1 factorial எப்படி எழுதியிருக்கோம்? n minus 1 into n minus 2 factorial. அடுத்து இந்த n minus 2 factorial எப்படி எழுதியிருக்கோம்? n minus 2 into n minus 3 factorial எழுதியிருக்கோம். Divided by 3 factorial into n minus 3 factorial ஒன்று. So இந்த n minus 3 factorial n minus 3 factorial cancel ஆகிடும். அப்போ therefore the remaining n into n minus 1 into n minus 2 divided by 3 factorial தான் என்னது 6. 3 factorial is 1 into 2 into 3 which is equal to 6. அப்போ therefore this is the value. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? அடுத்தது next example பாருங்க. Example 4.19. Let n denote the number of days and the value of n factorial is equal to the total number of hours in n days. Then find the value of n. So n-ங்கிறது number of days ன்னு சொல்லியிருக்காங்க. So n-ங்கிறது இங்கே number of days and n factorial is equal to the total number of hours in n days. So n daysல இருக்கக்கூடிய number of hours அதுதான் வந்து n factorial சொல்லியிருக்காங்க. Find the value of n. n என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா example 4.19. So it is given that n factorialங்கிறது வந்து it is number of hours in n days ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 1 டேக்கு எத்தனை ஹவர்? 24 hours. அப்போ n daysல எத்தனை ஹவர்ஸ் இருக்கும்? it will be 24 into n ஹவர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ n factorial is equal to 24 into n ன்னு வந்துருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம we need to find what is the value of n. n என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? n என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ n எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த n வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம்னா இதை வந்து can we write it as n factorial. n factorial வந்து can we write it as n into n minus 1 factorial னு எழுதிக்கலாமா? n factorial n into n minus 1 factorial னு எழுதிக்கிறோம் which is equal to 24 வந்து ஸோ 24 வந்து can we write it as 1 into 2 into 3 into 4 னு எழுதிக்கலாம் இல்லையா? இதை வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம் 1 into 2 into 3 into 4 into n. ஸோ இப்போ n கேன்சல் ஆகிடும். அப்போ therefore 1 into 2 into 3 into 4 தான் என்னது? it is n minus 1 factorial is equal to இதை 4 factorial எழுதலாமா? Can we write this as 4 factorial? அப்போ from this can we say that n minus 1 is equal to 4 ன்னு சொல்லலாமா? அப்போ therefore n is equal to 4 plus 1. அப்போ n is equal to 5. So n is equal to 5. புரிஞ்சுதாமா? இந்த 24 ஆக்சுவலாக நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். 24 இல்லை உங்களால் டைரெக்டாக இப்படி எழுத முடியலன்னா இப்படி எழுதுங்க 12 into 2. அப்புறம் 12 எப்படி பிரிக்கலாம்? 4 into 3. அதை பிரிச்சுட்டு இனிமேல் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எழுதலாம். யூ கேன் ரைட் இட் லைக் திஸ். புரிஞ்சுதாமா? the value of n is equal to 5. என்னோட வேல்யூ வந்து it is equal to 5. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.20 பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா if 6 factorial by n factorial is equal to 6 then find the value of n. என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. 6 factorial by n factorial is equal to 6ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் 4.20. it is given that 6 factorial by n factorial is equal to 6ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ therefore இதை நம்ம எப்படி எழுதலாம் இல்லையா? that is அப்போ இதில் வந்து n factorial is equal to 6 factorial divided by 6ன்னு சொல்லலாமா? n factorial is equal to 6 factorial by 6ன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ இது n factorial is equal to இந்த 6 factorial 6 into 5 factorial பிரிச்சுக்கலாமா? divided by 6ன்னு 6 factorial 6 into 5 factorial பிரிச்சுக்கிறோம். by using the formula n factorial is equal to n into n minus 1 factorial. அதை யூஸ் பண்ணி இப்படி பிரிச்சுக்கிறோம். இப்போ 6ம் கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ from this we get that n factorial is equal to 5 factorial. அப்போ therefore this implies n is equal to 5. ஸோ அப்போ இதுலேருந்து n is equal to 5ன்னு கிடச்சிருக்கு. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? அடுத்தது எக்ஸாம்பிள் 4.21. ஸோ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா it is given that if n factorial plus n minus 1 factorial is equal to 30
then find the value of n. n ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. n factorial plus n minus 1 factorial is equal to 13 கொடுத்துருக்காங்க. அப்போ n ஓட வேல்யூ என்ன அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is given that n factorial plus n minus 1 factorial is equal to 13 கொடுத்துருக்காங்க. this is what given. இப்போ இதை வந்து இந்த n factorial n into n minus 1 factorial பிரிச்சுக்கலாமா plus n minus 1 factorial is equal to 30. இப்போ இது ரெண்டுலேருந்து n minus 1 factorial வெளியில் எடுத்துட்டோன்னா மீதி நமக்கு என்ன இருக்கும் n plus 1 is equal to 13 வந்துடும். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த 30 வந்து we are going to write it as இந்த 30 இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். let us factorize this 30. ஸோ இப்போ இதை எப்படி எழுத போகிறோம்னா n minus 1 factorial into n plus 1 is equal to, ஸோ இப்போ இந்த 30 can we write it as 5 into 6ன்னு எழுதலாமா, 5 into 6ன்னு எழுதலாம் இல்லையா. இப்போ இந்த 6 வந்து 5 ஒன்றும் பண்ண முடியாது, 5 வந்து ப்ரைம் நம்பர், 6 ஃபேக்டரைஸ் பண்ணலாம்ல. ஸோ இந்த 6 ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 6 வந்து 3 into 2 into 1ன்னு எடுத்துக்கலாமா. 6 can be written as 3 into 2 into 1ன்னு எழுதலாம் இல்லையா. அப்போ therefore this can be written as 5 into இதை 3 factorial எழுதிக்கலாமா, 5 into 3 factorial எழுதிக்குவோம். ஓகேவா, ஆர் இப்போ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ இப்போ n minus 1 factorial into n plus 1 is equal to 5 into 3 factorialனு வருது. இப்போ இதை ஈக்குவேட் பண்ணுங்கள். எய்தர் இந்த ஃபேக்டோரியலை ஈக்குவேட் பண்ணலாம் அல்லது இதை ஈக்குவேட் பண்ணலாம், எதை வேணாலும் ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ அப்போ ஃப்ரம் திஸ் we get that n plus 1 is equal to 5. அப்போ n is equal to 5 minus 1, இப்போ n is equal to 4 இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஆர் n minus 1 is equal to 3 ஃபேக்டோரியல் ஈக்குவேட் பண்ணோன்னா n minus 1 is equal to 3, அப்போ n is equal to 3 plus 1, அப்போ n is equal to 4. அப்போ therefore the value of n is 4. ரெண்டு விதத்தில் எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுதாமா, புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.22. ஸோ இதில் ஆக்சுவலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the unit digit of the sum 2 factorial plus 3 factorial plus 4 factorial plus etc up to 22 factorial. இது வரைக்கும் ஆட் பண்ணதில் அந்த யூனிட் டிஜிட்டோட சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் த யூனிட் டிஜிட், அந்த சம்மோட யூனிட் டிஜிட் என்ன, சம் அந்த ஆட் பண்ணி வரும் இல்லையா அந்த ரிசல்ட்டோட யூனிட் டிஜிட், தட் இஸ் அந்த கடைசி நம்பர் என்ன, அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 factorial plus 3 factorial plus 4 factorial plus 5 factorial plus etc plus 22 factorial. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன வரும் வந்து 120 இல்லையா. ஸோ அப்போ இது 5 ஃபேக்டோரியலுக்கு மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கடைசி டிஜிட் 0வாக தான் இருக்கும். இந்த 5 ஃபேக்டோரியலுக்கு மேலே இருக்கிறது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கடைசி டிஜிட் 0வாக தான் இருக்கும். ஸோ த யூனிட் digit after 5 factorial is 0. ஏன்னா இந்த 5 ஃபேக்டோரியலுக்கு மேலே நீங்கள் எந்த ஃபேக்டோரியல் எடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக அந்த நம்பரில் 5 into 2 இருக்கும், அப்போ கண்டிப்பாக 10 வரும். ஸோ அப்போ கடைசி டிஜிட் 0வாக தான் இருக்கும். ஓகேவா, அப்போ இது மூணுத்தோட சம் தான் உங்களுக்கு யூனிட் டிஜிட்டோட இது வரணும். ஸோ இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், இப்போ இது மூணு, இப்போ therefore 2 factorial plus 3 factorial plus 4 factorial என்ன வரும், what will be this, 2 factorial is 2 plus 3 factorial is 3 into 2 which is 6 plus 4 factorial is 3 into 2 into 2 sorry 1 into 2 into 3 into 4. so add பண்ணிங்கன்னா இப்போ multiply பண்ணிங்கன்னா you'll get it as 24. so இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், so it is going to be 30 32 வருது. அப்போ therefore இந்த 32 plus இதுக்கு மேலே இருக்க இந்த 0 இதோட யூனிட் டிஜிட் 2. அப்போ therefore the unit digit of 2 factorial plus 3 factorial plus 4 factorial is equal to 2. அப்போ therefore the unit digit of the sum, ஸோ அந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணதோட யூனிட் டிஜிட்டும் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், 2வாக தான் இருக்கணும். ஏன்னா இதோட யூனிட் டிஜிட் ஃபுல்லாக 0, இதுக்கு இந்த 5 ஃபேக்டோரியலுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனைதுக்கும் யூனிட் டிஜிட் 0, இதோட யூனிட் டிஜிட் 2. அப்போ அந்த 0 + 2 உங்களுக்கு கடைசி டிஜிட் என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக 2வாக தான் இருக்கணும். ஸோ அதனால தான் therefore the unit digit of the sum is equal to 2ன்னு சொல்கிறோம். 2 is the unit digit of the sumன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதாமா, புரிஞ்சுதா?
Okay, next example 4.23. இந்த example ரொம்ப important மா. It is important. Actually நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, does 1 by 7 factorial plus 1 by 8 factorial is equal to a by 9 factorial. Then find the value of a. a ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. Okay, so இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, it is given that 1 by 7 factorial plus 1 by 8 factorial is equal to a by 9 factorial கொடுத்திருக்காங்க. So இப்போ இதை நம்ம எப்படி எழுத போறோம்னா, this we are going to write it as இந்த 1 by 7 factorial அப்படியே எழுதிப்போம். இந்த 1 by 8 factorial 1 by 8 into 7 factorial எழுதிக்கலாமா, is equal to a by 9 factorial. இப்போ என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்துலேருந்து இந்த 1 by 7 factorial காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ 1 by 7 factorial காமனாக வெளியில் எடுத்துட்டா இங்கே மீதி என்ன இருக்கும் 1, இங்கே மீதி என்ன இருக்கும் 1 by 8 is equal to இந்த a by இந்த 9 factorial can we write it as 9 into 8 into 7 factorial எழுதிக்கலாமா, 9 into 8 into 7 factorial எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ இந்த 7 factorial இந்த 7 factorial கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ இது ரெண்டுத்துக்கு LCM எடுப்போம். the LCM is going to be 8. மேலே என்ன வரும் 8 plus 1 is equal to a by 9 into 8 வந்துடும். இப்போ இதில் இந்த 8 இந்த 8 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ from this 9 is equal to a by 9. அப்போ therefore a is equal to 9 into 9. இப்போ a is equal to 81 வந்துடும். அப்போ therefore the value of a is equal to 81. புரிஞ்சுதாம்மா, புரிஞ்சுதா இது. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப ஈஸியும் கூட. ஒன்றும் இல்லை, அந்த 1 by 7 factorial வெளியில் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் இது LCM எடுக்கணும். இங்கே 7 factorial கேன்சல் ஆகிடும். அப்புறம் 8 கேன்சல் பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்துடும். ஓகேவா. அடுத்தது எக்ஸாம்பிள் 4.24. இந்த எக்ஸாம்பிள் சம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, prove that 2n the whole factorial divided by n factorial is equal to 2 power n into 1 into 3 into 5 into etc. up to 2n minus 1. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு let us consider the LHS எடுத்துக்கோம். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2n the whole factorial divided by n factorial. 2n the whole factorialங்கிறது வேறு, 2n factorialங்கிறது வேறு. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்கம்மா. இப்போ 2 into n factorial அப்படின்னு எதுனா இது 2 into n into n minus 1 into அந்த மாதிரி போகும். ஓகேவா. வேறஸ் உங்களுக்கு 2n the whole factorial அப்படின்னா என்ன அர்த்தம்னா, it is 2n into 2n minus 1 into 2n minus 2 இந்த மாதிரி வரும். ரெண்டு வேற வேற, both are not the same. புரியுதா. அதனால் ப்ராக்கெட் ரொம்ப முக்கியம். ப்ராக்கெட் போடலன்னா தப்பு தான். அப்புறம் நான் ஒன்றுமே இல்லாமல் ப்ராக்கெட் தான் போடல, எனக்கு மார்க் குறைச்சிட்டாங்கன்னா மீனிங்கே மாறி போயிடுது. அதனால் கண்டிப்பாக தப்பு தான் போடுவாங்க. அதனால் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஓகே, அப்போ 2n ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், we can write it as 2n into 2n minus 1, ஆர் இதை இப்படி எழுதிக்கலாம். let us write it like this. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 into 2 into 3 into 4 into etc. up to 2n minus 1 into 2n. ஓகேவா, divided by n factorial. 1லேருந்து 2n வரைக்கும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் தனியாகவும் ஆட் நம்பர்ஸ்லாம் தனியாகவும் பிரிச்சிட போகிறோம். ஸோ இப்போ இதில் ஈவன் நம்பர்ஸ் என்னென்ன வரும், 2 into 4 into 6 into etc. up to 2n. ஏன்னா 2n கண்டிப்பாக ஈவன் நம்பர் தான். 2 into any number gives you an even number. மீதி ஆட் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கும், 1 into 3 into 5 into etc. up to 2n minus 1 divided by n factorial. இப்போ இந்த 2 into 4 into 6 into etc. up to 2n இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஒரு 2 இருக்குல்ல, இந்த 2 நம்ம எப்படி எழுதலாம், இந்த 2 வந்து we can write it as 1 into 2ன்னு எழுதலாம். 4 எப்படி எழுதலாம், we can write it as 2 into 2. அடுத்து 6 எப்படி எழுதலாம், 3 into 2ன்னு எழுதலாம் இல்லையா. அதே மாதிரி எழுதிட்டே போனோம்னா அந்த 2n we can write it as 2 into nன்னு எழுதலாம். ஸோ அப்போ இது எல்லாத்துலேயும் இருக்க அந்த 2 எல்லாம் மல்டிப்ளை பண்ணி வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த 3 நம்பரில் 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 3 நம்பரில் 2 into 2 2 ஸ்கொயர், அடுத்து 2 into 2 into 2 2 கியூப். 3 நம்பரில் 2 மல்டிப்ளை பண்ணால் 2 கியூப் வருது. இங்கே மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும், n நம்பர்ஸ் இருக்கும். ஏன்னா மொத்தமாக இருந்தது 2n நம்பர்ஸ், அதில் பாதி பாதியாக பிரிச்சிட்டோம். ஈவன் நம்பர் ஒரு n, ஆட் நம்பர்ஸ் ஒரு n நம்பர்ஸ் இருந்தது இல்லையா. இப்போ இது n நம்பர்ஸ், இதில் வந்து ஒரு நம்பர்லேருந்தும் 2 மல்டிப்ளை பண்ணி வெளியில் எடுத்தோன்னா, இதில் இருக்க ஒவ்வொரு நம்பர்லேருந்தும் 2 மல்டிப்ளை பண்ணி வெளியில் எடுத்தோன்னா அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், 2 power nன்னு சொல்லலாமா. ஏன்னா இதில் 3 நம்பர்லேருந்து 2 மல்டிப்ளை பண்ணி வெளியில் எடுத்தால் 2 கியூப் இன்ட்டு 1 into 2 into 3ன்னு வந்துடுது.
ஓகேவா? 3 நம்பர்லேருந்து that is 2 into 4 into 6லேருந்து 2 மல்டிப்ளை பண்ணி வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 cube into 1 into 2 into 3ன்னு வருது. அப்போ இதில் n நம்பர்ஸ்லேருந்து 2 நம்ம மல்டிப்ளை பண்ணி வெளியில் எடுத்தோம்னா அப்போ நமக்கு 2 power n வந்துருமா? ஸோ 2 power n into மீதி நமக்கு என்ன இருக்கும் இங்கே 1 into 2 into 3 into etc up to n into 1 into 3 into 5 into etc up to 2n minus 1 divided by n factorial இருந்தால் என்னது 1 into 2 into 3 into etc up to n இல்லையா? இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? மல்டிப்ளிகேஷன் தானே. அப்போ therefore the remaining is 2 power n into 1 into 3 into 5 into etc up to 2n minus 1. இதான் நமக்கு ப்ரூவ் பண்ணணும் which is equal to RHS. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது ரொம்ப ஈஸி தான், பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்த ஃபேக்டோரியல் பேஸ் பண்ணி நம்ம போட்ட சம்ஸ் எல்லாமே புரிஞ்சுதா? ஓகே. இப்போ இதில் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த எக்ஸசைஸில் இங்கே லாஸ்ட்டில் சில ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 14, 15, 16 இது மூணுத்தையும் you do it as a homework. இந்த ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ 6 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிடலாம். 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியலும் கண்டுபிடிச்சிடலாம். 3 ஃபேக்டோரியல் மைனஸ் 2 ஃபேக்டோரியல் இதுவும் போட்டுடலாம். 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுமாதிரி இதுவும் போட்டுடலாம். 12 ஃபேக்டோரியல் பை 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். 12 ஃபேக்டோரியல் 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 ஃபேக்டோரியல் எடுத்துக்கோங்க. ஸோ 9 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். 3 ஃபேக்டோரியல் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3ன்னு எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த n + 3 ஃபேக்டோரியல் பை n + 1 ஃபேக்டோரியல் இதை எப்படி போடலாம்? இந்த n + 3 ஃபேக்டோரியலை கேன் வி ரைட் இட் as இந்த n + 3 ஃபேக்டோரியலை எப்படி எழுதலாம்னா n + 3 into n plus 2 into n plus 1 ஃபேக்டோரியல்னு பிரிச்சுக்கலாம் இல்லையா? பிரிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த n plus 1 ஃபேக்டோரியல் n plus 1 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுவும் ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரி இந்த சம்ஸும் போட்டுடலாம். எக்ஸாம்பிள் சம் போட்டோமே சேம் அதே மாதிரி தான். யூ கேன் டூ இட். அண்ட் தென் இந்த சம் பாருங்கள். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா n plus 1 ஃபேக்டோரியல் is equal to 20 into n minus 1 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க. இதில் என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் போட்டோமே சேம் அதே மாதிரி தான். இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். இந்த சம் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை யூ டேக் இட் லைக் திஸ். இந்த இதை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. தட் இஸ் இதை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. தட் இஸ் n plus 1 factorial is equal to 20 into n minus 1 factorial இருக்கு இல்லையா? இந்த n minus 1 factorial கீழே எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ இந்த n plus 1 factorial எப்படி எழுதலாம்? n plus 1 into n minus 1 factorial divided by n minus 1 factorial is equal to 20ன்னு சொல்லலாமா? புரியுதாமா என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த n minus 1 factorial இங்கே டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டேன். இந்த n plus 1 factorialக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஃபார்முலா? n factorial is equal to n into n minus 1 factorial. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஸோ அப்போ இந்த n plus 1 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? n plus 1 into n ஃபேக்டோரியல்னு எழுதலாம். திருப்பி இந்த n ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? n into n minus 1 ஃபேக்டோரியல்னு எழுதலாம் இல்லையா? இப்போ இந்த n minus 1 ஃபேக்டோரியல் n minus 1 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் வரும். சால்வ் பண்ணிங்கன்னா என்னோட வேல்யூ கிடச்சிடும். n வந்து பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கணும், நெகட்டிவ் நம்பர் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த சம் போட்டுடலாம் இல்லையா? ஸோ இந்த 3 சம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இந்த 3 சம் நம்ம ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் கவுண்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். லெட் அஸ் see what is the meaning of fundamental principle of counting. ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் கவுண்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் கவுண்டிங் இதோட ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ ஃபேக்டோரியல்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் கவுண்டிங். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். we are going to see about fundamental principle of counting. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சம் ரூல். சம் ரூல்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ சம் ரூல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா if one operation can be done in m ways and another operation can be done in n ways, then
both operations, either one of these operations can be done in m plus n ways. ஸோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் நமக்கு m ways இருக்குது, another ஆப்ரேஷன் பண்ணால் நமக்கு n ways இருக்குன்னா ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இட் கேன் பி டன் இன் m plus n ways. அது வந்து m plus n waysல பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும்னா, சப்போஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்கள் கிளாஸில் வந்து சப்போஸ் 3 பாய்ஸ் இருக்காங்க, 2 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு இமேஜின் பண்ணிப்போம். சப்போஸ் A, B, C ஆர் த 3 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து 1, 2 இருக்காங்க. இப்போது ஒரு டீச்சருக்கு வந்து ஷி வாண்ட்ஸ் டு செலக்ட் யாராவது ஒரு பாய் ஆர் ஒரு கேர்ள், யாராவது ஒருத்தரை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும் ஃபார் அ காம்படிஷன். யாராவது ஒருத்தரை மட்டும்தான் அவங்க ஒரு காம்படிஷனுக்காக செலக்ட் பண்ணி ஆகணும். ஒரு பாய் அல்லது ஒரு கேர்ள், யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ பாயை செலக்ட் பண்ண அவங்களுக்கு பாயை செலக்ட் பண்ண அவங்களுக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 3 வேஸ் இருக்குது. இந்த 3 பாய்ஸில் யாரை வேணாலும் செலக்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ பாயை செலக்ட் பண்ண அவங்களுக்கு 3 வேஸ் இருக்கும். கேர்ளை செலக்ட் பண்ண அவங்களுக்கு 2 வேஸ் இருக்குது. அப்போ therefore the total number of ways of selecting one boy or one girl, யாராவது ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ண டோட்டலாக 5 வேஸ் தான் இருக்குது. இப்போ இதுலேயே பாருங்கள், மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இதில் யாராவது ஒருத்தரை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும் அந்த டீச்சர். ஷி ஹாஸ் டு செலக்ட் ஒன்லி 1 ஸ்டூடெண்ட். அதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது? A செலக்ட் பண்ணலாம், அது ஒரு வே. B செலக்ட் பண்ணலாம், அது 2வது வே. C செலக்ட் பண்ணலாம், அது 3வது வே. அல்லது 1 கேர்ள்ஸில் 1 செலக்ட் பண்ணலாம், அது 4வது வே. 2 செலக்ட் பண்ணலாம், அது 5வது வே. அப்போ therefore the total number of ways is 5. புரியுதா? ஸோ இதை தான் நம்ம சம் ரூல்னு சொல்கிறோம். இஃப் ஒன் ஆப்ரேஷன், ஒரு பாயை செலக்ட் பண்ண 3 வேஸ் இருக்குது, ஒரு கேர்ளை செலக்ட் பண்ண 2 வேஸ் இருக்குன்னா எய்தர் ஒன் ஆஃப் தீஸ் ஆப்ரேஷன் எதாவது ஒன்று தான் நடக்கணும், பாய் ஆர் கேர்ள். யாராவது ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணணும்னா அப்போ த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தட் கேன் பி டன் இன் m plus n வேஸ். ரெண்டையும் ஆட் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா ஆர் வந்தால் அடிஷன், ஆர் வந்தால் அடிஷன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஆர் வந்தால் அடிஷன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல். ஸோ ப்ராடக்ட் ரூலில் வந்து இஃப் ஒன் ஆப்ரேஷன் கேன் பி டன் இன் m ways அண்ட் another ஆப்ரேஷன் கேன் பி டன் இன் n ways, then both operations simultaneously can be done in m into n ways. ஸோ இதுக்கு வந்து m plus n waysன்னு சொன்னோம் இல்லையா, the total number of ways. இதுக்கு வந்து m into n waysன்னு சொல்கிறோம். 2 ஆப்ரேஷனும் ஒரே நேரத்தில் செய்யணும்னா அப்போ it can be done in m into n ways. 2 ஆப்ரேஷனும் செய்கிறதுக்கு m into n ways இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். தட் இஸ் 3 பாய்ஸ் இருக்காங்க, 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. the teacher want to select 1 boy and 1 girl. 2 ஆப்ரேஷனுமே ஒரே சமயத்தில் செய்யணும். ஒரு பாயும் செலக்ட் பண்ணணும், அதே சமயத்தில் ஒரு கேர்ளும் செலக்ட் பண்ணணும். both operations should be done simultaneously. ரெண்டும் ஒரே நேரத்தில் செய்யணும். அப்போ அது செய்கிறதுக்கானது வந்து என்னென்னா, உங்களுக்கு 1 பாயை செலக்ட் பண்ண நமக்கு 3 வேஸ் இருக்குது, 1 கேர்ளை செலக்ட் பண்ண 2 வேஸ் இருக்குது. அப்போ therefore the total number of ways is 6 வேஸ் இருக்குது 1 பாய் அண்ட் 1 கேர்ளை செலக்ட் பண்ண. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இது 6 வேஸ் வருதுன்னா, அந்த டீச்சர் இப்படி செலக்ட் பண்ணலாம். ஏவை செலக்ட் பண்ணிவிட்டு 1 கேர்ளில் 1 செலக்ட் பண்ணலாம். பாய்ஸில் ஏவை செலக்ட் பண்ணி கேர்ள்ஸில் 1 செலக்ட் பண்ணலாம். அல்லது பாய்ஸில் வந்து ஏவை செலக்ட் பண்ணிவிட்டு கேர்ள்ஸில் 2 செலக்ட் பண்ணலாம். ஆர் பாய்ஸில் வந்து பியை செலக்ட் பண்ணிவிட்டு கேர்ள்ஸில் 1 செலக்ட் பண்ணலாம். and then பாய்ஸில் பி செலக்ட் பண்ணிவிட்டு கேர்ள்ஸில் 2 செலக்ட் பண்ணலாம். அல்லது பாய்ஸில் சியை செலக்ட் பண்ணிவிட்டு கேர்ள்ஸில் 1 செலக்ட் பண்ணலாம். பாய்ஸில் சி செலக்ட் பண்ணிவிட்டு கேர்ள்ஸில் 2 செலக்ட் பண்ணலாம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அவங்களுக்கு எத்தனை இருக்குது? இது 1 வே, 2 வே, 3 வே, 4 வே, 5 வே, 6 வே. அப்போ therefore டோட்டலாக இந்த 2 ஆப்ரேஷனும் சைமல்டேனியஸாக செய்கிறதுக்கு ஷி ஹாஸ் 6 வேஸ். இப்போ இது வந்து கம்மி நம்பர்ஸ்ன்னு இருக்கிறதுனால நம்ம இதுமாதிரி நம்ம போட்டு எழுதிடலாம் எத்தனை வேஸ் இருக்குன்றது. பட் நிறைய நம்பர்ஸ் இருக்கும்போது அப்போ இந்த இது யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ ஒரு கிளாஸில் வந்து 32 boys and 20 girls or 25 girls இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து the total number of ways of selecting 1 boy and 1 girl இந்த மாதிரி போட்டு எழுதிட்டு இருக்க முடியாது நமக்கு. அப்போ 32 boysலேருந்து 1 boy செலக்ட் பண்ண 32 ways இருக்குது. 25 girlsலேருந்து 1 girl செலக்ட் பண்ண நமக்கு 25 ways இருக்குது. அப்போ therefore the total number of ways of selecting 1 boy and 1 girl, 1 boy and 1 girl செலக்ட் பண்ண is going to be 32 into 25ன்னு நம்ம போட்டுடலாம் ஈஸியாக. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ திஸ் we call it as ப்ராடக்ட் ரூல். இதை தான் நம்ம ப்ராடக்ட் ரூல்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் ரூலை நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா அண்டு வந்தால் மல்டிப்ளிகேஷன்,
சம் ரூலை சிம்பிளாக சொல்லணும்னா ஆர் வந்தால் அடிஷன். ஸோ 1 boy or 1 girl அப்படின்னு சொல்லும்போது ஆட் பண்ணோம். இங்கே 1 boy and 1 girl அப்படின்னு சொன்னால் மல்டிப்ளிகேஷன். புரியுதாமா? புரியுதா? இது ஆர் வந்தால் அடிஷன், அண்டு வந்தால் மல்டிப்ளிகேஷன். ஸோ இது நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர் வந்தால் அடிஷன், அண்டு வந்தால் மல்டிப்ளிகேஷன். புரியுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு the inclusion and exclusion principle. inclusion and exclusion principle னா என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது inclusion and exclusion principle அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இது ப்ரீவியஸாக பார்த்த இந்த 2 எக்ஸாம்பிள்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ பாயை செலக்ட் பண்ணுறதாகட்டும் கேர்ளை செலக்ட் பண்ணுறதாகட்டும் நமக்கு எதுவுமே இங்கே கிளாஷ் ஆகலை. ஆனால் இப்போ சப்போஸ் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். தட் இஸ் நம்ம வந்து 1லேருந்து 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், 1லேருந்து 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் the numbers divisible by 2 or the numbers divisible by 7. எத்தனை நம்பர்ஸ் வந்து how many positive integers are divisible by 2 or 7? 2 or 7ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்ஸ் 2லேயும் டிவைட் ஆகும், 7லேயும் டிவைட் ஆகும். எக்ஸாம்பிள் 14 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2லேயும் டிவைட் ஆகும், 7லேயும் டிவைட் ஆகும். அப்போ அந்த நம்பர்ஸை நம்ம 2 தடவை கால்குலேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேஸில் சப்போஸ் அந்த 2 டாஸ்க்கும் வந்து சைமல்டேனியஸாக பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஆனால் இதில் வந்து காமனாக சில டாஸ்க் இருக்குது, காமனாக சிலது இருக்குன்னா அப்போ வந்து the formula is n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection bன்னு சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் என்ன? how many numbers are divisible by 2? இதில் 1000 வரைக்கும் இருக்க நம்பர்ஸில் 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி உங்களுக்கு 500 நம்பர்ஸ். ஓகே, இப்போ இது ரொம்ப பெருசாக இருக்குன்னா தட் இஸ் டேக் அப் டு 50 வரைக்கும் எடுத்துக்கோம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 50 வரைக்கும் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து புக்கில் 1000 வரைக்கும் தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 50 வரைக்கும் எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ 2ஆல் என்னெல்லாம் நம்பர்ஸ் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 25 நம்பர்ஸ் 2ஆல் டிவைட் ஆகும் இல்லையா? 1 டிவைட் ஆகாது. எதெல்லாம் 2ல் டிவைட் ஆகும்? 2, 4, 6, 8 இது மாதிரி அப் டு 50 வரைக்கும். இப்போ therefore 25 நம்பர்ஸ் 2ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ், நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 7, அதை n of bன்னு எடுத்துக்குவோம். ஸோ 7ல் என்னெல்லாம் நம்பர்ஸ் டிவைட் ஆகும் உங்களுக்கு? 7, 14, அப்புறம் 21, அதுக்கப்புறம் will get it as 28, அப்புறம் 35, அப்புறம் 49 இல்லையா? ஸோ தீஸ் ஆர் த நம்பர்ஸ் விச் ஆர் divisible by 7. 7ல் டிவைட் ஆகக்கூடியது இதுதான். சரி, 42 அப்புறம் 49, 42 அப்புறம் 49. ஸோ அப்போ மொத்தம் 7ல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை? 3, 4, 5, 6, 7 நம்பர்ஸ் டிவைட் ஆகுது. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நம்பர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு அப்புறமா என்ன வரும்? 10, 12, 14 அண்ட் தென் இது மாதிரி அப் டு 50 வரைக்கும். அப்போ இது 14 இதுலேயும் ஒரு தடவை வருது, இதுலேயும் ஒரு தடவை வருது. இப்போ இதுலேயும் 14 ஒரு தடவை கவுண்ட் ஆகிருக்கு, இதுலேயும் 14 ஒரு தடவை கவுண்ட் ஆகிருக்கு. அது மாதிரி 28 இதுலேயும் ஒரு தடவை கவுண்ட் ஆகிருக்கும், இதுலேயும் ஒரு தடவை கவுண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் அது என்னது? how many numbers are divisible by both? ரெண்டுத்துக்கும் காமனாக 2ஆலையும் டிவைட் ஆகணும், 7ஆலையும் டிவைட் ஆகணும். அந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? தட் இஸ் n of a intersection b. ரெண்டுத்துக்கும் காமனாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் என்ன? 14, 28, 42. இந்த 3 நம்பர்ஸ் தான் 3. அப்போ therefore the number of numbers divisible by 2 or 7 between 1 to 50, 1லேருந்து 50 வரைக்கும் இருக்க நம்பர்ஸில் 2 அல்லது 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் இட் இஸ் 25 + 7 - 3. இந்த 3ஐ சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? மொத்தம் 29 நம்பர்ஸ் இருக்குது. The 29 numbers are there which are divisible by both 2 or 7. 2ஆலையும் டிவைட் ஆகணும், 7ஆலையும் டிவைட் ஆகக்கூடிய அந்த 2 அல்லது 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து 29 தான். 50 நம்பர்ஸில் 29 நம்பர்ஸ் தான் ஒன்று 2ஆல் டிவைட் ஆகும் அல்லது 7ஆல் டிவைட் ஆகும். புரியுதாமா? நீங்கள் சும்மா இது 2 மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்? இந்த 3 நம்பர் எக்ஸ்ட்ராவாக வந்துடும். ஏன்னா இந்த 3 நம்பர் வந்து 2ஆலையும் டிவைட் ஆகுது, 7ஆலையும் டிவைட் ஆகுது. அப்போ இதுலேயும் ஒரு தடவை வருது, இதுலேயும் ஒரு தடவை வருது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு தடவை இருக்கிறத சப்ராக்ட் பண்ணிடுறோம். ஸோ திஸ் இஸ் த கால்ட் ஆஸ் இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இதை தான் நம்ம இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னு சொல்கிறோம். திஸ் வி கால் இட் ஆஸ் இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னு சொல்கிறோம். புரிஞ்சுதாம்மா? இது புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது ட்ரீ டயக்ராம். ட்ரீ டயக்ராம்னா என்னன்னு பார்க்கலாம்.
ஸோ ட்ரீ டயக்ராம்ன்றது ஒன்றும் இல்லை, இது வந்து உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி ரொம்ப சம்ஸ் எல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க. ஒரு கார் வாங்க போகும்போது அதில் வந்து 2 பிராண்டு கார் இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிப்போம். உங்களுக்கு புக்லேயே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பர்சன் வந்து ஹி வாண்ட்ஸ் டு பை அ கார், ஓகேவா? ஸோ அந்த காரில் வந்து 2 பிராண்டு கார் இருக்குது. அந்த 2 பிராண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 5 கலர்ஸ், 5 கலர்ஸ் இருக்குது. அந்த ஒரு கலர்லேயுமே பார்த்தீங்கன்னா 3 மாடல் இருக்குது. அந்த ஒரு கலர்லேயும் யூ ஹாவ் 3 மாடல்ஸ். அப்போ நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது செலக்ட் பண்ண அப்படின்றத நம்ம ஈஸியாக இதில் இருந்து கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ட்ரீ டயக்ராம்ன்றது. ஸோ இந்த ட்ரீ டயக்ராம் வந்து இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டு கால்குலேட் ஹவு மெனி வேஸ் ஆர் தேர் ஃபார் அஸ் டு செலக்ட் எ கார். ஒரு கார் வித் பர்டிகுலர் கலர் வித் பர்டிகுலர் மாடல் செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது, ஒரு கார் செலக்ட் பண்ணால் நமக்கு எத்தனை வேஸ் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ட்ரீ டயக்ராமை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வி கேன் யூஸ் திஸ் ட்ரீ டயக்ராம். புரிஞ்சுதாமா? ஸோ ஒன்றுமே இல்லை, இது மாதிரி டயக்ராமாக போட்டு எழுதுறதா வி கால் இட் அஸ் ட்ரீ டயக்ராம். இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலாக நோட்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இந்த சம் ரூல், இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல், அந்த இது ஃபேக்டோரியல் போட்டால் அதுக்குரிய நோட்ஸ் அங்கே நான் எழுதியிருக்க மாதிரியே எழுதிடுங்க. இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் இதில் வந்து சம் ரூல் ஹெட்டிங் போட்டுட்டு, ஸோ இதில் வந்து இது வரைக்கும் எழுதுங்க. இஃப் த ஃபஸ்ட் டாஸ்க் can be done in m ways and the second can be done in n ways and then both can be simultaneously done in m plus n ways அப்படின்னு போட்டுருங்க. புரியுதா? வேறு எதுவும் இல்லை, ஜஸ்ட் இது இப்படியே எழுதிங்க. இஃப் இல்லைனா இப்படி கூட எழுதுங்க. இஃப் ஒன் டாஸ்க் கேன் பி டன் இன் m ways and another task can be done in n ways then both the tasks simultaneously can be performed. சரி, either one of these tasks cannot be performed ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து either one of these tasks can be performed in m plus n ways அந்த மாதிரி எழுதிருங்க. அதே மாதிரி இப்போ இதுக்கு வந்து if one task can be done in m ways and another task can be done in n ways then both the tasks simultaneously can be done in m into n ways. இதை எழுதிக்கோங்க. And then inclusion and exclusion principle அப்படின்னு போட்டுட்டு that n of a and n of b represents a number of ways of performing the task a and b independent of each other. Let n of a intersection be the number of ways of performing 2 tasks simultaneously அப்படின்னு எழுதிட்டு இது வரைக்கும் எழுதிட்டு then n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. இது எழுதிடுங்க. இது நம்ம இந்த செட் தியரியில் படித்தோம்ல அதே தான். ஓகேவா? இது எழுதிடுங்க. இது வரைக்கும் மட்டும் நோட்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி சில சம்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் 4.1 சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸிமா. Suppose one girl or one boy has to be selected for a competition from a class comprising of 17 boys and 29 girls. In how many different ways can this selection be made? ஸோ இது எத்தனை விதமாக பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஒன் பாய் அண்ட் ஒன் கேர்ள் ஆர் ஒன் கேர்ள். ஸோ ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. ஆறுனா என்ன அர்த்தம்? இட் இஸ் அடிஷன். புரியுதா? ஆறுனா அடிஷன், அண்டுனா மல்டிப்ளிகேஷன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இது யூ ஹாவ் டு ரைட் இட் லைக் திஸ். எக்ஸாம்பிள் 4.1 இதில் ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டெப்ஸ், நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் ஒன் பாய் இஸ் ஈக்குவல் டு 17. ஏன்னா மொத்தம் 17 பாய்ஸ் இருக்காங்களே, அப்போ ஒரு பாய் செலக்ட் பண்ண நமக்கு 17 வேஸ் இருக்குது. அதுமாதிரி நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் ஒன் கேர்ள். ஸோ ஒரு கேர்ள் செலக்ட் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 29 வேஸ் இருக்குது. ஏன்னா 29 கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்போ therefore number of ways of selecting one boy or one girl. So one boy or one girl which is equal to 17 plus 29 which is equal to 46 ways. வெறும் இப்படி மட்டும் எதுனா போதும். இட் இஸ் எனஃப் இஃப் யூ ரைட் இட் லைக் திஸ். இதில் கால்குலேஷன்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதணும், அதுதான் முக்கியம். ஸ்டெப்ஸு தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். கன்சிடர் 3 cities, சென்னை, திருச்சி, திருநெல்வேலி. In order to reach திருநெல்வேலி from Chennai, one has to pass through திருச்சி.
there are two roads connecting Chennai with Tirchi. So சென்னையிலேருந்து திருச்சி போக 2 ரோடு இருக்குது. And there are 3 roads connecting திருச்சி with திருநெல்வேலி. திருச்சியிலேருந்து திருநெல்வேலி போக 3 ரோடு இருக்குது. What are the total number of ways of traveling from Chennai to திருநெல்வேலி? ஸோ சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு எத்தனை வேஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக எத்தனை வேஸ் இருக்குது சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு, அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 4.2. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ரீச்சிங் ஆர் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ட்ராவலிங் ஃப்ரம் சென்னை டு திருச்சி. ஸோ சென்னையிலேருந்து திருச்சி போக எத்தனை வேஸ் இருக்குது? நமக்கு 2 வேஸ் இருக்குது. ஏன்னா 2 ரோடு தான் இருக்குது இல்லையா? we have 2 roads. சென்னையிலேருந்து திருச்சி போகிறதுக்கு நமக்கு 2 ரோடு தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு 2 வேஸ் தான் இருக்குது. அந்த திருச்சியிலேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ட்ராவலிங் ஃப்ரம் திருச்சி டு திருநெல்வேலி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 வேஸ் இருக்குது. ஏன்னா 3 ரோடு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு 3 வேஸ் இருக்குது. அப்போ therefore total number of ways of traveling from Chennai to திருநெல்வேலி. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம சென்னையிலேருந்து திருச்சி போகணும் அண்டு திருச்சியிலேருந்து திருநெல்வேலி போகணும். அப்போ தானே சென்னையிலேருந்து திருநெல்வேலி போக முடியும். ஸோ அப்போ அண்டுனா என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன். தட் இஸ் 2 into 3 which is equal to 6 வேஸ் இருக்குது. டோட்டலாக we have 6 வேஸ் இருக்குது. மொத்தம் நமக்கு 6 வேஸ் இருக்குது. இவ்வளோ எழுதினாலே போதும். புக்கில் கொடுத்துருக்க மாதிரி இவ்வளோ பெருசாலாம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க வந்து எப்படியெல்லாம் போகலாம் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்காங்க. தட் இஸ் நீங்கள் ரோடு 1 சென்னையிலேருந்து திருச்சிக்கு R1 செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இதுமாதிரி S1 போகலாம், அல்லது R1 S2 அது 2வது வே, R1 S3 அது 3வது வே, அல்லது R2 S1 அது 4வது வே, R2 S2 அது 5வது வே, R2 S3 6வது வே. அது அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரிலாம் எழுதணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இது மாதிரி ஸ்டெப்ஸாக எழுதுனா போதும். இட் இஸ் எனஃப் இஃப் யூ ரைட் த ஸ்டெப்ஸ். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எதுனாலே போதும். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஸோ இது நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை. என்னென்னா அண்டு வந்தால் மல்டிப்ளிகேஷன், ஆர் வந்தால் அடிஷன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது நீங்கள் பாருங்கள். A school library has 75 books on mathematics, 35 books on physics. A student can choose only one book. ஒரு book தான் choose பண்ணணும். In how many ways a student can choose a book on mathematics or physics? ஸோ ஆர் வந்திருக்கு. ஆர் வந்தால் என்ன பண்ணணும்? அடிஷன். ஸோ அப்போ இது மாதிரி எழுதணும். Number of ways of selecting maths book is equal to 75 ways. Number of ways of selecting a physics book is equal to 35 ways. அப்போ therefore the total number of ways of selecting one book either maths or physics is equal to 75 plus 35 which is equal to 110 ways அப்படின்னு நம்ம எழுதணும் வேண்டிதான். புரிஞ்சுதாம்மா? இது புரிஞ்சுதா? இது ரொம்ப ஈஸி தான். அடுத்தது பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் சம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இதுவும் ஈஸி தான், கஷ்டம் ஒன்றும் இல்லை. பட் இது நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதை விட இதெல்லாம் இன்னுமுமே ஈஸியாக இருக்கும். இப்போ இது பாருங்கள். A person wants to buy a car. There are 2 brands of car available in the market. Each brand has 3 variant models. ஒரு பிராண்ட்லேயும் 3 மாடல் இருக்குது. ஈச் மாடல் கம்ஸ் ஃப்ரம் இன் 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஒவ்வொரு மாடலும் 5 கலர்ஸ் வருது. ஓகேவா? இன் ஹவு மெனி வேஸ் ஷீ கேன் சூஸ் எ கார் டு பை. ஒரு காரை சூஸ் பண்ண எத்தனை வேஸ் இருக்குது? ஓகேவா? இப்போ இதை எப்படி இது பண்ணலாம்? நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் எ மாடல். ஒரு மாடல் பிராண்டு செலக்ட் பண்ண எத்தனை வேஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் எ பிராண்ட் இஸ் 2. அடுத்து நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் அ மாடல். ஒரு மாடல்லையும் 3 மாடல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் அ மாடல் இஸ் 3. அந்த நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் அ கலர் செலக்ட் பண்ண we have 5. number of ways வந்து 5 இருக்கு. அப்போ therefore the total number of ways of selecting a car or choosing a car, ஒரு கார் சூஸ் பண்ண எத்தனை ways இருக்கு? it is, ஏன்னா ஃபர்ஸ்ட் பிராண்ட் செலக்ட் பண்ணணும், அப்புறம் மாடல் செலக்ட் பண்ணணும், அப்புறம் கலர் செலக்ட் பண்ணணும். மூணுமே செலக்ட் பண்ணணும். we have to do all the 3 operations simultaneously. ஸோ அப்போ அண்டுன்னு வந்தால் மல்டிப்ளிகேஷன். இப்போ it is 2 into 3 into 5 which is equal to 30 ways.
பட் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி எழுதாதீங்கம்மா. நான் இப்போ சொன்ன மாதிரி எழுதுங்க. நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் அ பிராண்ட் இஸ் ஈக்குவல் டு 2. நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் அ மாடல் இஸ் ஈக்குவல் டு 3. நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் அ கலர் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ therefore the total number of ways of selecting a car is equal to 2 into 3 into 5 which is equal to 30 ways ன்னு எழுதிடலாம். புரிஞ்சுதாம்மா? அடுத்தது, a woman want to select one silk saree and one sungri saree from a textile shop located at Kanchipuram. In that shop there are 20 different varieties of silk sarees and 8 different varieties of sungri sarees. In how many ways she can select her sarees? So one silk saree and one sungri saree select பண்ணணும். இப்போ number of ways of selecting one silk saree is equal to 20 ways. Number of ways of selecting one sungri saree is 8 ways. அப்போ therefore number of ways of selecting one silk and one sungri saree, one silk and one sungri saree, and ன்னு வந்தால் என்ன பண்ணணும், multiplication, but is equal to 20 into 8 which is equal to 160 ways. புரியுதா? ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி எழுதுங்க. இப்போ அடுத்தது பாருங்க. In a village out of the total number of people 80%, அப்போ 80%னா இப்போ என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் பீப்புளை நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம். 100 பீப்புளில் 80 people own coconut groves. அவங்களுக்கு coconut groves இருக்குது. 65% of people own paddy fields. 65% of peopleக்கு paddy fields இருக்குது. What is the minimum percentage of people own both? ரெண்டுமே வச்சுருக்கவங்க எத்தனை பேர்? மொத்தம் நம்ம 100 பேர் இருக்குதா எடுத்துக்கலாம். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புளை நம்ம 100ன்னு எடுத்துக்கோம். ஓகேவா? தட் இஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, இங்கே வந்து சி அண்ட் பின்னு எடுத்துருக்காங்க, நீங்கள் ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கலாம். ஏ அண்ட் பி, தட் இஸ் ஏ யூனியன் பி, என் ஆஃப் ஏ யூனியன் பி 100ன்னு எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எழுதும்போது இந்த மாதிரி எழுதுங்க. எக்ஸாம்பிள் 4.7, லெட் ஏ பி த ஆர் என் ஆஃப் ஏ பி த நம்பர் ஆஃப் பீப்புள் with coconut groves. I mean n of b be the number of people with paddy fields. அப்போ therefore நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, n of a union b is equal to 100. மொத்தம் இருக்க பீப்புளை 100ன்னு எடுத்துக்கோ. n of a is equal to 80 and n of b is equal to 65ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, n of a intersection b என்ன, ரெண்டுமே வச்சுருக்கோங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸியாக அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடலாம் இல்லையா? பட் முன்னாடி இந்த 2 ஸ்டெப் கண்டிப்பாக எழுதணுமா. என் ஆஃப் ஏ என்ன, என் ஆஃப் பி என்னன்றதை எழுதணும். எழுதிட்டு இதை எடுத்து எழுதிட்டு ஜஸ்ட் யூ ஹவ் டு சப்ஸ்டியூட் இந்த ஃபார்முலா அண்ட் தென் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதாம்மா? ஓகே, இன்றைக்கி இது வரைக்கும் போதும். இதுக்கு அடுத்து இருக்குது நம்ம ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. இதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி இது வரைக்கும் போதும்.